السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. صدق الله العلي العليم، صدق رسول النبي الكريم. அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இறைக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அவுனியாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் என்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மிக்க முஹர்ரம் மாதத்திற்கு அடுத்து நாம் சஃபர் மாதத்திலே அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். நாம் இந்த இஸ்லாமிய சமூகம் இப்பொழுது என்ன சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் ஃபித்னா பசாதுகள், குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு எட்டுகளையும் நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது நாம் பார்த்துதான் வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அடுத்த எட்டுகள் வைக்கின்ற பொழுது அந்த எட்டு நல்லதா கெட்டதா, இஸ்லாத்தினுடைய மார்க்கம் அதனை எப்படி பார்க்கின்றது என்கின்ற எல்லா கோணங்களிலும் நாம் பார்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே நிறைய குழப்பங்கள், நிறைய ஃபித்னா பசாதுக்கள் அதிகமாகிவிட்டன. உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், மதுக்கடைகள் அதிகமாகிவிட்டன, விபச்சார கூடங்கள் அதிகமாகிவிட்டன. இப்பொழுதெல்லாம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் கைபேசியில் முதற்கொண்டு விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவிற்கு நாம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எந்த ஒரு வழிமுறைகளை நாம் பின்பற்றுவது, யாருடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவது, அதற்கெல்லாம் ஒரு பதிலாக, அதற்கெல்லாம் ஒரு வழிமுறையாக திகழக்கூடியதுதான் எம்பெருமான ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அவர்களுடைய சுன்னத்துகள், அவர்களுடைய வழிமுறைகள். அவர்களுடைய வழிமுறைகளை நாம் அச்சு பிசறாமல் நாம் பின்பற்றினாலே போதும், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி சிறந்ததாக அமைந்துவிடும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள், வழிகாட்டுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு இருக்கிறது? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கைக்கு மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை நாம் எந்த அளவிற்கு நாம் பின்பற்றுகிறோம்? நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வந்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கோம், நம்முடைய வியாபாரங்களில் கொண்டு வந்திருக்கோம், நம்முடைய தொழில்துறைகளில் எந்த அளவிற்கு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பேணுகின்றோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கைக்கு மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் இருக்கிறது அல்லவா, அது காலம் காலத்திற்கும் அழியாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த சமுதாயத்தை பார்த்து கட்டளை வாக்கியத்தோடு அல்லாஹு தஆலா சொல்றான்,
ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நீங்கள் உங்களுக்கு ஒரு தூதுவர் அனுப்பியிருக்கிறேன், ஒரு ரசூல் அனுப்பியிருக்கிறேன். அந்த ரசூல் எதை சொல்லுகிறாரோ அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூல் எதை செய்ய சொல்றாரோ அதனை செய்து கொள்ளுங்கள், எதை தடுக்கிறாரோ அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மக்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். உங்களுடைய தூதுவர் உங்களுடைய நபி எதை சொல்லுகிறார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தவிர்ந்திருக்க சொல்லுகிறார்களோ அதை விட்டும் தவிர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றார். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தஆலா கடுமையான முறையிலே தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சங்கைக்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சொல்லிட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தூதுவராக வந்திருக்கிறார்கள். அந்த தூதுவர்கள் எதை சொன்னார்களோ அதனை செய்ய வேண்டும், எதனை விட்டும் தவிர்ந்திருக்க சொல்லி இருக்கிறார்களோ அதனை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில சமயங்களில் நம்முடைய விருப்பம் ஒன்றாக இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறைகள் ஒன்றாக இருக்கலாம். இந்த இரண்டு விதத்திலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுதுதான் நாம் ஒரு உண்மையான முக்மீனாகவே ஆக முடியும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முக்மீன் உண்மையான முக்மீனாக ஆக முடியாது எது வரைக்கும் என்று சொன்னால், நான் கொண்டு வந்ததை பின்பற்றுகின்ற வரைக்கும் உண்மையான முக்மீனாக ஆக முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா காலகட்டத்திற்கும் பொதுவாக அவர்கள் சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள், வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டுதல் இல்லாத எந்த ஒரு செயலும் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டுதலோடு நாம் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீர்பெற்றுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறைகள் இருக்கிறது அல்லவா, அந்த வழிமுறையை இந்த முஸ்லீம் சமுதாயம் ஏற்று நடக்க வேண்டும், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாட்டி கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் எங்கேயாவது ஒரு நாட்டில் இருந்து கொண்டு நான் இந்த கட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றேன், எனக்கு இந்த சூழ்நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறை இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையிலே அனைத்திற்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு அற்புதமானது, அழகானது. எல்லா துறைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறையிலும், விவசாயங்கள் முதற்கொண்டு, வியாபாரங்கள் முதற்கொண்டு, தொழில்துறைகள் முதற்கொண்டு, குடும்பங்கள் முதற்கொண்டு அனைத்து துறைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், லக்கது கான லக்கும் ரசூலுல்லாஹி ஃபீ உஸ்வத்துல் ஹஸனா, உங்களுக்கு உங்களுடைய தூதுவரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், வெளியீட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக செல்லக்கூடியவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடக்கூடியவராக இருக்கிறார்கள். பிதஅத்தான காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கைக்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிதஅத்தான காரியம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துகள் இந்த சமுதாயத்தை விட்டு போய்விட்டது என்று சொன்னால் இந்த சமுதாயம் அழிந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கைக்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொல்ல போனால் அழகானதற்கும், இந்த உலகத்திலே அழகானதற்கும் அசிங்கமானதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் அழகானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டெல்லாம் தவிர்த்து இருந்தார்களோ அதெல்லாம் அசிங்கமானது. அழகானதற்கும் அசிங்கமானதற்கும் ஒரு அகராதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது அனைத்தும் அற்புதங்கள், அனைத்தும் அழகானது. அந்த புனித உடல் அசிங்கமானதை செய்தது கிடையாது. அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்த்து இந்த உம்மத்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த உம்மத்திற்கு லேசாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனைத்து செயல்பாடுகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்த்து இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அசிங்கத்தையும் அவர்கள் செய்தது கிடையாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்லதையும் விட்டது கிடையாது. அனைத்து நல்லதையும் செய்தும் காட்டியிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உண்ணுவதிலிருந்து உடுத்துவதிலிருந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அனைத்து துறைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் வழிகாட்டுதல் இருக்கிறது. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெட்டுவதிலிருந்து நகம் வெட்டுவதிலிருந்து அத்துணை விஷயங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்கள் அழகாக அற்புதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிறுநீர் கழித்து விட்டு அதை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை கூட பேசும் பொருளாக ஆக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். திருமதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, அற்புதமான ஒரு ஹதீஸ் கிதாப் திருமதி ஷரீஃப். அந்த ஹதீஸ் கிதாபிலே முதலாவது பாடம் சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடம். இந்த சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடத்திலே நிறைய தலைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தலைப்பு என்னன்னா, பாபு அனில் நஹி அனில் பவுலில் காய்மன், எப்படிங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது தடை அப்படின்னு ஒரு பாடம். அந்த பாடத்தில் சொல்லப்படுகிறது, சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் ஒரு ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமாக போயிட்டு சிறுநீர் கழிக்கிறார்கள், அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கிறார்கள். இதை பார்த்து விட்ட சில பேர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காத சில பேர், எப்படியாவது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவாக பேச வேண்டும், அவர்களை எப்படியாவது நாம் கேலி கிண்டல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சல்மான் பார்சி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வர்றாங்க. அவங்க சிறுநீர் கழித்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறார்கள். சல்மான் பார்சி ரலியல்லாஹு அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்து விட்டு வந்ததற்கு பிறகு அந்த நபர்கள் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுடைய தூதுவர், உங்களுடைய ரசூல் சிறுநீர் கழிப்பதை முதற்கொண்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதாக கேட்கிறாங்க. சிறுநீர் கழிப்பதை முதற்கொண்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்களுடைய நடைமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆண்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதாகவும் பெண்கள் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதாகவும் அவர்களிடத்தில் எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருந்தது. சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கு மாறாக அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதை பார்த்து, உங்களுடைய தூதுவர் உங்களுக்கு சிறுநீர் கழிப்பதை முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லித் தருகிறார் என்பதை கேட்கின்ற பொழுது கேள்வியாக கேட்கிறார்கள். இப்பொழுது சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இல்லை எங்களுக்கு சிறுநீர் கழிப்பதை மட்டும் சொல்லி தரவில்லை, எங்களுக்கு அதனை சுத்தம் செய்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, இடது கையால் சுத்தம் செய்ய வேண்டும். சிறுநீர் கழிப்பதற்கு உட்காருகின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி உட்காரக்கூடாது. சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி நாம் டேலா கட்டிகளை எடுக்கின்ற பொழுது ஒற்றைப்படையில் டேலா கட்டிகளை பிடிக்க வேண்டும் என்கின்ற அத்தனை விஷயங்களையும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்பதாக சொன்ன உடனே அவர் கேட்டது ஒரு கேள்வி, உங்களுக்கு சிறுநீர் கழிப்பதை இதையுமா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு கேட்டது கேள்வி. ஆனால் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத்தனை பதில் சொன்ன உடனே அவன் திகைச்சு போய் ஓடோடி போயிட்டான். அவன் திகைத்து போயிட்டு மறுபதில் பேச முடியாமல் ஓடிவிட்டான். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எல்லா விஷயங்களிலும் சரி நமக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பார்க்கலாம், உண்மையான ஒரு முஸ்லீம் அவன் கழிவறைக்கு செல்கின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி அமர மாட்டான். அவன் சுத்தம் செய்கின்ற பொழுது வலது கையை பயன்படுத்த மாட்டான், இடது கையை தான் பயன்படுத்துவான். எங்கேயாவது ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவன் விடுதிக்கோ இங்கே ஒரு ஹோட்டலுக்கோ செல்லுகின்ற பொழுது அங்கு கிபிலா திசையை முன்னோக்கி கழிவறை இருந்தாலும் கூட அவன் கிபிலா திசையை முன்னோக்கி அமராமல் மாற்று திசையிலே அமருவான். இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறைகளை உண்மையான முறையிலே பேணக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன ஒரு செய்தி இன்று வரைக்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை எந்த அளவிற்கு அற்புதமானதாக இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை எந்த அளவிற்கு அழகானதாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுகிறோம், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் வைத்திருக்கிறேன், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை நாம் பின்பற்றணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் கொண்டு வரணும். இதுதான் ஒரு உண்மையான முக்மீனுக்கு அடையாளம். அவர்தான் உண்மையான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார். ஹதீஸ் அறிவிப்பாளர்களே அதிகமாக ஹதீஸ் அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதற்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில் இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வருவதற்குரிய பாதைகள் நிறைய பாதைகள் இருக்கும். அப்படி ரசூலுல்லாஹி என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதையை குறிப்பிட்டு காட்டி இந்த பாதையை பெண்களுக்காக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதையை பெண்களுக்காக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அதனை கேட்கிறார்கள். அவர்கள் மௌத்தாகின்ற வரைக்கும் அந்த பாதை வந்ததே கிடையாது. எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதை பெண்களுக்குரியது என்று சொல்லிவிட்டார்களோ அதற்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பாதையில் வந்ததே கிடையாது. அதற்கு பிறகு சட்டங்கள் மாற்றப்பட்டு அதற்கு பிறகு அந்த பாதையிலே வரலாம் என்ற அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பாதையில் வரவே இல்லை மௌத்தாகின்ற வரைக்கும். இதே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுது சனிக்கிழமை மஸ்ஜித் குபாவின் பக்கத்து ஊரான கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய குபா என்கின்ற இடத்திற்கு செல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இப்பொழுது மஸ்ஜிதே குபாவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே போயிட்டு 2 ரக்காத் தொழுது வருவாங்க. அங்கே போய் தொழுதா உம்ரா செய்ததற்கு நிகரான ஒரு நன்மை கொடுக்கப்படுகிறது என்பதாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த மஸ்ஜிதே குபாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இதனை பார்க்கக்கூடியவராக இருந்தான். பார்த்துட்டு எந்த அளவுக்கு அப்படின்னா வஃபாத் ஆகின்ற வரைக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சனிக்கிழமை தோறும் மஸ்ஜிதே குபாவிற்கு போயிடுவாங்க. சனிக்கிழமை தோறும் மஸ்ஜிதே குபாவிற்கு போவாங்க. எந்த அளவுக்கு நடந்தே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றக்கூடியவராக இருந்தார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தவாஃப் செய்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்கின்ற பொழுது ஒரு தடவை பார்க்குறாங்க, ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கும், 4 மூலைகள் இருக்கும். அந்த 4 மூலைகளில் ஒரு மூலைக்கு பேர் ஹஜருல் அஸ்வத். தவாஃப் செய்கின்ற பொழுது காபாவுடைய அந்த 4 மூலைகள் இருக்கும். இந்த 4 மூலைகளில் ஒரு மூலைக்கு பேர் ஹஜருல் அஸ்வத். அங்கே தான் ஹஜருல் அஸ்வத் கல் பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து இன்னொரு மூலைக்கு பேர் ருக்னே யமானி, அதற்கு முந்தைய மூலைக்கு பேர் ருக்னே யமானி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கின்ற அந்த மூலைக்கும் ருக்னே யமானிக்கும் இந்த 2 மூலைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முத்தம் கொடுக்குறாங்க. இது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதெல்லாம் தவாஃப் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஹஜருல் அஸ்வத் கல் மூலைக்கும் ருக்னே யமானி என்கின்ற மூலைக்கும் முத்தம் கொடுக்கக்கூடியவராக ஆகிவிட்டாங்க. சில சஹாபாக்கள்லாம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு தானே முத்தமிட சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் ருக்னே யமானிக்கு சேர்த்து முத்தமிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்னே யமானிக்கு முத்தமிடுவதை நான் பார்த்தேன், அதன் காரணமாக நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லிவிட்டான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். நபியை பார்த்து அதனால எப்படி செய்யணும், அவ்வளோதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றக்கூடியவராக இருந்தார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எப்படி பின்பற்றுவது, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றியவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக திகழக்கூடியவர்கள் சஹாபாக்கள் தான். சஹாபாக்களை மிஞ்சி வேறு யாருமே கிடையாது. சஹாபாக்கள் அனைவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சுவடுகளை அச்சு பிசறாமல் அப்படியே பின்பற்றினார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன் அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான் அல்லவா. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதனை அப்படியே செய்தார்கள். இதனை விட்டும் தவிர்த்திருக்க சொன்னார்களோ அதனை விட்டும் அப்படியே தவிர்த்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இதுதான் முகப்பத்திற்குரிய உயரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் அனைத்து துறைகளிலும் எல்லா விஷயங்களும் நபியை பின்பற்றக்கூடியவராக இருந்தார்கள். இதுதான் உண்மையான நபியை பின்பற்றுதல். இதுதான் உண்மையான நபியின் நேசம். சங்கைக்கு மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முறையில் பின்பற்ற வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் நம்ம எப்படிங்க இருக்கிறோம், ஃபர்ல தொழுகிறோம்,
ஃபர்லு தொழுதுட்டு சுன்னத் தொழுவதற்கு நமக்கு நேரம் இருந்தாலும் கூட சுன்னத்து தொழுவதே கிடையாது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்குறோம் அல்லவா, பள்ளிவாசலில் ஃபர்லு தொழுகைக்கு கூட்டம் வருகிறது, பின்னால் ஃபர்லு தொழுதற்கு பிறகு சுன்னத்து தொழுகிறார்கள் என்று பார்த்தால் மக்களிடத்தில் அந்த சுன்னத் தொழுகிற அந்த எண்ணமே கிடையாது. ஃபர்லுங்கிறது ஏதோ நம்ம மேலே இருக்க ஒரு கடமை, ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டில் எல்லாம் வர்றாங்க. ஃபர்லை மட்டும் சொல்லிட்டு ஓடிடணும் அப்படி. ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். எவ்வளோ நேரம் ஆகிற போது அந்த சுன்னத்து தொழுகைக்கு எவ்வளோ நேரம் ஆகிற போது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கைக்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கையில் நாம் சுன்னத்து தொழுகைகளை நாம் சரியான முறையில் பின்பற்றுகிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கைக்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஒரு மார்க்க அறிஞர், 30,000 ஹதீஸ்கள் கொண்ட முஸ்னத் அஹ்மத் என்கின்ற ஒரு ஹதீஸ் கிதாபை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர்கள். அவர் இந்த 30,000 ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஹதீஸ் எந்த சம்பந்தப்பட்ட வரக்கூடிய ஹதீஸ் பார்ப்பாங்க. அது நற்காரியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸாக இருந்தால் அந்த நற்காரியத்தை செய்யாமல் அந்த ஹதீஸ் எழுத மாட்டாங்க. அந்த நற்காரியத்தை செய்யாமல் அந்த ஹதீஸ் எழுத மாட்டாங்க. தான தர்மங்களாக இருந்தால் உடனே தான தர்மங்கள் செஞ்சிருவாங்க. ஜக்காத்து கொடுக்கிறதா இருந்தால் உடனே ஜக்காத்து கொடுத்து விடுவார்கள். இப்படி அந்த ஹதீஸ் எது சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ அந்த செய்துவிட்டு தான் அந்த ஹதீஸையே எழுதுவாங்க. விடுதலை ஒரு தடவை ரத்தம் குத்தி எடுக்கிறத பற்றி ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் குத்தி எடுத்தார்கள் என்பதை பற்றி ஹதீஸ் வருகிறது. உடனே அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு தேடி பிடிச்சி ஒரு ஆள் ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு வராங்க. ரத்தம் குத்தி எடுக்கப்படுகிறது, அவருக்குரிய கூலியும் கொடுக்கப்படுகிறது. கொடுத்து விட்டதற்கு பிறகுதான் அந்த ஹதீஸையே எழுதுறாங்க. இப்னு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடிகிறது. இதே அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் சக்கராத்துல் மௌத்தில் இருக்கிறாங்க. கடைசி காலகட்டம் அவருடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொழுவன ஆசைப்படுறாங்க. அதற்காக வேண்டி எந்திரிக்க பார்க்குறாங்க, எந்திரிக்க முடியல. அவருடைய மாணவர் தான் ஒளி செய்து விடுறாங்க. அப்படி ஒளி செய்து விடுறப்ப நோயாளி தானே, அவர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி லேசான முறையில் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் லேசான முறையில் ஒளி செய்து விடுறாங்க. செஞ்சு விடுறப்ப அப்போ அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, ஹல்லில் அஸாபி அபூபக்கர், அபூபக்கரே என்னுடைய விரல்களை கோதி கழுவுங்கள். ஏனென்றால் அந்த கோதி கழுவுற பழக்கம் எனக்கு எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை படிச்சனோ அதிலிருந்து நான் கோதி கழுவி கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துகளை நான் பேணி கொண்டிருக்கிறேன். இந்த மௌத்துடைய சமயம், கடைசி இந்த சமயத்திலும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துகளை நான் பேண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அபூபக்கர் இந்த மாணவர்கிட்ட சொன்ன உடனே மாணவர் அதே போன்று கோதி கழுவுகிறார். இது நம்ம பார்க்கறதுக்கு ஒரு லேசான சுன்னத்து தான். கைகளை கோதி கழுவுதுங்கிறது லேசான சுன்னத்து. இந்த சுன்னத்தின் மௌத்துடைய சமயமாக இருந்தாலும் கூட அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனை கைவிடல. அதை எப்படியாவது நாம் செய்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் இன்று நாம் எப்படியாவது நாம் ஃபர்லு தொழுகையை தொழுக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் சுன்னத்துகளுக்கு நாம் எப்படியாவது காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்லைங்க, கொஞ்சம் வேலை இருக்குது, முக்கியமான ஒரு வேலை, நான் போராட்டி இந்த வேலையை நடக்காது, நான் போராட்டி கல்யாணமே நின்றோம் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கைக்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமுதாயம் எப்பொழுது சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்துகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் உயிர்பெற்ற சமுதாயம். இந்த சமுதாயத்திலே எப்பொழுது சுன்னத்துகள் விடப்படுகிறதோ அப்பொழுது இந்த சமுதாயம் உயிரற்ற சமுதாயமாக மாறிவிடும் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் அல்லாமா தைலமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மார்க்கம் அழிந்து போவதற்கு காரணம் சுன்னத்துகள் விடப்படுவது. மார்க்கம் அழிந்து போவதற்கு காரணம் சுன்னத்துகள் விடப்படுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறைகள் விடப்படுவது. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறைகள் விடப்படுகிறதோ அதற்கப்புறம்லாம் பிதஅத்துகள், புதிதான பிதஅத்துகள் நம்முடைய மார்க்கத்திலே வந்துவிடும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். ஆக சங்கைக்கு மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துகள் வழிமுறைகளை நாம் பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் நேசம் கொண்டு அல்லாஹ்விற்கு பிரித்தமான நல்லடியார்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.